புரியுது 5 நாள் வீடியோ போடாதனால அனைவரும் அண்ணன் மேல அளவு கடந்த கோவத்துல ஆபாச வார்த்தையெல்லாம் போட்டு திட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஏன் வீடியோ போடலங்கிறதுக்கு செம்மையான சாக்கு போக்கு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதை சொல்லி நம்ம ஊருக்கு கொடுத்துட்டு பெங்களூருக்கு பேக்கை பேக் பண்ற நேரம் வந்துருச்சு. ஆனா பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில்லறை விலை இன்னொரு ஊருக்கு போக வேண்டியது இருக்கு. அது எந்த ஊருங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். உத்தமபாளையத்துல இருந்து ஒரு லோக்கல் டவுன் பஸ் பிடிச்சிட்டு ஏறி உட்கார்ந்தவன் தான் இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்சனே மாமா அந்த பாட்டை கேட்டு ஒரு 8:30 9 மணி அப்பல போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்தாச்சு. மதுரைக்கு வந்து இறங்கி இருக்கோங்கிற மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் மண்டையில சொட்ட தெரியுதுங்கிற வருத்தம் ஒரு பக்கம். மதுரையில மத்த சில வேலைகள் எல்லாம் முடிக்கிறதுக்கு அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன். அத்தை வீட்டுல போட்டு கொடுத்த காப்பியை குடிச்சிட்டு காலை விரிச்சிட்டு காத்தோட்டமா படுத்து தூங்கினவன் தான் காலையில 6 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா இருந்துச்சு. அதான் ஆஃபீஸ் போலயே அப்புறம் எதுக்கு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருக்கேன் நீங்க என்னை சட்டையை பிடிச்சி கேட்க முடியாது. ஏன்னா நான் இன்னைக்கு டீ-ஷர்ட் போட்டிருக்கேன். இந்த காமெடிக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல, மூடிக்கிட்டு சொல்லு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. சரி, இப்பொழுது மதுரைக்கு வந்ததற்கான காரணம் சுமார் ஒரு 2 ஆண்டுகளாகவே பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும் என்ற திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தேன். எத்தியா இல்லையாடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லை, திட்டம் மட்டும் தான் தீட்டிக் கொண்டிருந்தேன், செயல்படுத்தாமல் புளிப்பு முட்டாய் கொடுத்து கொண்டிருந்தேன். நீங்க அதை எப்படியாவது அப்ளை பண்ணிருந்துங்கிற மோட்டிவேஷனை தூக்கி பேக்ல போட்டு காலையில 6:30 மணிக்கெல்லாம் மகளிர் பேருந்துல ஏறினவன் தான். மகளிர் முத்தம் கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, மானங்கிட்ட சூரியன் மூஞ்சில ஃபுல்லா முத்தம் கொடுத்து வச்சிருச்சு. எல்லா ஊர்லயுமே வெயில் 40 டிகிரிக்கு மேல அடிச்சு நாக்கத்தல்ல வச்சுக்கிட்டு இருக்கு. உங்க ஊர்ல எப்படி இருக்கு வெயிலுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளூ கலர் ஃபைல்ல பூரா சர்டிபிகேட்டையுமே பக்காவா போட்டு எடுத்துட்டு வந்தேன். நான் பாஸ்போர்ட் ஆபீஸ்க்குள்ள நுழையிறதுக்கு தேவையான முக்கியமான அப்பாயின்மெண்ட் லெட்டர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் வீட்ல. எதுக்காக பாஸ்போர்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. கிட்டாரை மாட்டிக்கிட்டு என்னோட எக்ஸ பாக்குறதுக்கு துபாய் வரைக்கும் போறேன் அப்படின்னு சொன்னேன். பாஸ்போர்ட் கூட இப்பவே வாங்கிடா, ஆனா அந்த மாதிரி காதல் கதையெல்லாம் சொல்லி கழுத்து இருக்காதான்னு சொல்லி அமிச்சிட்டானுங்க. வெளியே வந்தோடனே 2 உளுந்த வடை, சக்கரை கம்மியா, ஒரு கருப்பட்டி ரெண்டையும் சாப்பிட்டு ஜம்முன்னு காலை உணவு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேங்கிறத பார்ட் 2ல சொல்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க.